என்னுடைய வார்த்தை ஏதாவது நியாயமான வார்த்தையா? இந்த உலகத்திலே செல்லின்னு சொன்னா கைகாலெல்லாம் நடுங்கும். அப்பேற்பட்ட ஒரு துஷ்ட குணம் படைத்து வளர்ந்த செல்லியம்மன் அங்கே சென்று வரம் கொடுத்த தாய்க்கு பொங்கல் வைக்கணும், பூஜை வைக்கணும், அதனால செல்லியம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா நான் என்ன நிலைமையில் இருக்கிற புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெகு நாளா குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தையானது இந்த பரம கடவுள் கொடுத்த குழந்தை அல்லவா, அவருடைய அருளால் நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த செல்லியம்மன் ஆலயத்துக்கு சென்று பொங்கல் பூஜை செய்ய சென்று நாளைக்கு ஒரு காலத்தில் இந்த குழந்தைக்கு ஒரு அழிவு ஏற்பட்டு விட்டால் என்ன ஆகும்? அதனால அந்த கோயிலுங்கிற விஷயமே பேசக்கூடாது. நீ கொடுத்த வரத்தை காப்பாத்தணும்னு சொன்னா இந்த குழந்தைய அந்த பிறக்கட்டும், பிறந்து குழந்தையோடு தூக்கிட்டு அந்த செல்லியம்மனுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வருவோமே. ஏதவல்லி நான் சொல்றத நீ கேளு. உன்னை போல அது ஒரு பெண்ணு, அதாவது எந்த ஆபத்து வந்தாலும் பொண்ணு உயிரை காக்கிறதா இருக்கிறாங்க. பெண்ணுக்கு தான் தெரியும் அந்த பேனுடைய மனது. அதாவது உன்னை எதுவுமே செய்யாது. நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம பூஜை அவ கொல்லாத மண்டிட்டு வர வாங்கி வந்து வெகுநாளா குழந்தை இல்லாமல் என் மன சந்தோஷத்துக்கு எனக்கு கருவா தரித்து 8 மாதம் முடிஞ்ச 9 மாத கர்ப்பத்தோடு இருக்கும் போது அந்த முட்டத்தூர் சென்று முட்டத்தூர் எல்லையில் அமர்ந்திருக்கிறாள அந்த ஆகாரம் படைத்த செல்லி இடத்துல சென்று பூஜை செய்ய வேண்டும் என்றார். அவ கண்ணை பார்க்கும் போது எனக்கு பார்க்க பயமாகும் ஐயா. அவ கோடாலி பண்ணையை கைகாலெல்லாம் நடுங்குதையா. கைகாலெல்லாம் நடுங்குதையா. கண்ணால ராஜமன்னா செல்லியம்மனுக்கு தீட்டுக்கிறது ஆவாது. இந்த மாதிரி கர்ப்பத்தோட கோயிலுக்கு யாரும் போனது கிடையாது. அவளை கண்டால் எல்லாரும் ஒருங்கி ஓரமா போயிடுவாங்களா. அப்பேற்பட்ட ஆகார குணப்படைத்தவளா சேர்ந்த செல்லியம்மன் போக வேண்டாம் சாமி பண்ணா. குழந்தை வாங்குறதுக்காக அந்த சிவபெருமான சென்று நீ மண்டிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தை வர பெற்று வந்து இந்த குழந்தையை நம்ம நல்ல முறையில பெற்றெடுத்து வளர்த்து நம்ம பின்னாடி அசுரர் குலத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணும் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த செல்லியம்மன் கோயிலுக்கு போகணும், பொங்க வைக்கணும், பூஜை வைக்கணும்னா அப்பேற்பட்டவள் இந்த தீட்டு திறக்கவளுக்கு ஆகாது. இந்த மாதிரி கர்ப்பத்தோட கண்டால் அவன் விட மாட்டா. வேணாம் வாங்க சொல்ல போது சரியா. அவன் ஒன்ன போல பெண்ணாச்சா.
இருக்கும். அதனால ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அம்மா. இல்லாத ரொம்ப நாளா இருந்து இப்பதான் குழந்தை பாக்கி இருக்கிறது. அதனால அந்த அம்மனை தேடி சென்று பொங்கல் புத்தம் செய்ய வேண்டும். வாழ்வதற்குள் முன்பதாகவே பொழுது போக போகுது. அதனால சீக்கிரம் அந்த அம்மனை தேடி பூஜை செய்ய வேண்டும். உதயாதிக்கு முன்பாக உதயம் வரும்போது சென்று கால நேரத்திலேயே அந்த அம்மனுக்கு பூஜையை முடித்து விட்டு வந்து விட்டார். குழந்தையும் நல்லபடியா பிறக்கும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அம்மாவை தேடி வணங்கினார். குழந்தை நல்ல பிரசவம் நல்லா இருப்பான். இந்த உலகத்திலே எவராய் இருந்தாலும் மானிட ஜென்மமா பிறந்தவர் மட்டும் கிடையாது. யாரா இருந்தாலும் விதி வந்துட்டா விட்டு விலக போகிறதா? யாரா இருந்தாலும் விதி வந்தா விடாது. இந்த விதி வந்து யாராரு என்ன அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? சரி, விதி செய்த கொடுமை தான் நம்மா, விதி செய்த கொடுமை தான் நம்மா, இறைவன் விளையாட்டு முடிவுத்தான் நம்மா, விதி செய்த கொடுமைத்தான் நம்மா, இறைவன் விளையாட்டு முடிவுத்தான் நம்மா. விதிக்கு வந்துட்டா எப்பேற்பட்ட அரசனாய் இருந்தாலும் ஆண்டி ஆக்கி வச்சிருவான். எப்பேற்பட்டவனை பிடித்தால் அவனை விட்டு விலக மாட்டான். அந்த கஷ்ட நேரம் வந்தா நீ எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் விலகவே விலகாதான். சதுர்முக பிரமாணு சிரமதரித்தது, சதுர்முக பிரமாணு சிரமதரித்தது நறுவி வீதிதம்மா. அப்பேற்பட்ட பிரமதேவனுக்கு 5 சிரம் இருந்து சிவபெருமான் மனைவி பார்வதா இடத்திலே சென்று பணிவிடையாளே பார்வதி செய்ததுனால, தன் கணவன் என்று பணிவிடை வேலை செய்தனால சிவபெருமான் வந்து வருது. அந்த கணவனிடம் திரும்பி மறுபடியும் பணிவிட வேலை செய்யக்கூடிய சொல்லும்போது இப்பதான் வந்திக்குவா கால தொட்டுகள் கையை பிடித்து மணிவிட சொன்ன அந்த சிவபெருமானுக்கு கோபம் ஏற்பட்டு நமக்கு 5 சிரம், அந்த பிரம்மதேவனுக்கு 5 சிரம், நம்ம இருந்ததால்தான் நம்மளை என்று சொல்லி நம்ம மனைவி உமா பார்வதி ஆனவளோ அவளுக்கு பணிவிட வேலை செய்தாள் என்று சிவபெருமானாகப்பட்டவர் பிரம்மதேவன் சிரசை பிடிச்சி கிள்ளி போட்டாரு. அது விதி. சதுர்முக பிரமணு சிரமதரித்தது விதி தான் நம்ம துடி துடிக்க தூர்வாசவர் மகாரிஷி பார்த்து அந்த சிவபெருமானுக்கு சாபத்தை கொடுத்தாரு. சாபம் கொடுத்ததுனாலதான் பித்து பிடிச்சி பேய் பிடிச்சி மண்டை ஓட்டை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டு சாம்பல வாரி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு அலைஞ்சாரு. அது விதி தானே? அது விதி இல்லைன்னா போமா? ஒரு உண்மைக்காக வேண்டி பெண்டிரும் பிள்ளையோ விட்டது விதிதானம்மா, அது விட்டது விதிதானம்மா. ஒரு உண்மைக்காக வேண்டி பெண்டிரும் பிள்ளையோ விட்டது விதிதானம்மா, அது விட்டது விதிதானம்மா. ஒரே ஒரு பொய்க்காக அரிச்சோதனை தன் மனைவியை வித்தான், பிள்ளையை வித்தான், நாட்டை எழுந்தான், நகரத்தை எழுந்தான். அது நல்லா இருந்த ஒரு அரசாண்டது மன்னன் தானே? அது விதி வந்து விட்டுருச்சா? மனைவி ஒரு பக்கம் விட்டாரு, பிள்ளை ஒரு பக்கம் விட்டாரு, தானா சுடுகாட்டை காவ காத்துக்கிட்டு கிடந்தாரு.
அது விதிதானே? அது மட்டுமா? நாடாளும் மண்ணானு காடால சென்றதோ அது விதிதானம்மா, அது விதிதானம்மா. அந்த நாடாள மண்ணானு காடால சென்றது அது விதிதானம்மா, அதுவும் விதிதானம்மா. ராமர் 14 வருஷம் காட்டுல போய் வந்தாரு. சிற்றாண்ட வார்த்தையை கேட்டு விதிதானே? எல்லாம் ஏன் சொல்ல வந்தேன்னா, எனக்கும் இந்த கர்ப்பத்தோடு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு விதி இருந்தா பிறக்கட்டும், இல்லைன்னாலும் என்ன ஆனாலும் ஆகட்டும். அந்த விதின்னு ஒண்ணு போட்டிருக்கிறது மாறவே மாற. அப்படி சொன்ன பாரு. அமர்ந்திருங்கள். போகணும். அந்த அம்மனுக்கு செல்லியம்மனுக்கு செய்ய வேண்டிய பொங்கல் பானையில எடுத்துக்கிட்டு வருகிறேன். நம்மளுக்கு அப்படி இல்ல. கைகாசி ஆவணி ஆடி ஆவணி வரை திறந்தோடு காப்பு கட்டி நம்ம திறந்தோடு திருவிழாவை பார்த்து கொண்டிருக்கோம். அதை போலவே அந்த செல்லி ராஜகத்தை தேடி கூடாதா ரெண்டு வாடி சொன்ன பிரகாரமாக செல்லியம்மனுக்கு பூஜை செய்வன் என்று இதோ பொங்கல் பானை எடுத்து தலையில் வச்சு போகோமா?
இந்த பூஜை குடியன் தலையில் எடுத்து வைத்து 20 ரூபாய் தர முட்டத்தூர் நம்ம செல்லக்கூடிய நேரத்துல என்னையோ என்ன என்று ஒரு சாமிக்கு தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்து அதை நிறைவேற்றாதற்கு போறது கிடையாது. நம்ம கோயிலுக்கு நம்ம 20 ரூபாய் செல்லக்கூடிய நேரத்துல என்னையோ என்ன என்று எண்ணெய் சிக்காத்தி எண்ணெய் முன்னாடி வித்துக்கிட்டு வராள செக்காரை கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு காரியத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது போனா அது எப்பவுமே ஆகாத சயனம்னு சொல்லுவாங்க. சரி, அதனால அந்த கெட்ட சயனத்தை பார்த்துட்டு இன்னைக்கு போக வேண்டாம், நாளை கூட போவோமே, வாங்க வீட்டுக்கு போகலாம். போகலாமா? அதாவது என்ன என்னன்னு சொல்றதால ஒண்ணு தவறா இல்லை. அதாவது என்ன இல்லைன்னா கோவிலுக்கு சில விளக்கு போட முடியுமா, சமைக்க முடியுமா, சாதம் சாப்பிட முடியுமா? அதனால அவர் தொழிலுக்கு அவர் செல்கிறார், நம்ம கோவில நம்ம தேடி போகிறோம், அந்த செல்லிதாயத்துக்கு பூசை செய்ய போறோம். என்ன வித்துக்கிட்ட வரவன் ஆபாதம்னு சொல்றீங்களே, எண்ணெயை வித்துக்கிட்டு வரவன் ஆபாதம்னு சொல்லும்போது அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு தான் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறோம், அந்த அம்மனுக்கு விளக்கு போடுறோம், அந்த எண்ணெயை தான் தேய்ச்சி குளிக்கிறோம், அந்த எண்ணெயை தான் சாப்பிட்றோம். அப்போ அது கெட்டதுன்னு யாராவது உலகத்தில் சொல்ல முடியுமா? அது எல்லாம் நல்லதுங்கிறீங்களா? ஆமாம், அதெல்லாம் நல்லதா. சரி, பொறுப்படுங்க. அவ்வளோவா? உங்கள் பூசை அந்த செல்லி அம்மனை பார்க்கும் போது எனக்கு பார்க்க பயமாகுதையா. கற்பத்தோடு செல்லியம்மன் கோயிலுக்கு நான் வந்தது, அந்த அம்மனை பார்க்கும்போது எனக்கு கைகாலெல்லாம் நடுக்கிறது. எதுவா இருந்தாலும் அந்த விதி வந்து விட்டா படுங்கதி பட்டுத்தான் தீர வேணாம். யாருக்கு என்ன நடக்கும் அதுதான் நடக்கும். பயப்படாத, நம்மளுடைய கூட இறக்கி இல்ல மண்ணுடா
நேரம் அது கர்ப்பத்தோடி உன்னுடைய ஆலயத்து போல நேர்த்தி கண்ணு செலுத்துக்கு பொங்க வைக்க வந்துருக்கல நீ குட்டா பாரு தேடிவி
சாமி பொங்கல் வச்சு விட்டோம். அந்த அம்மாளுக்கு வீந்து கும்பிட வேண்டும். அந்த அம்மாளை வணங்கினாதான் குழந்தை பிறக்கிறது பிரசவம் நல்லபடியா பிறக்கும். அடியே வேதவள்ளி, வேற வழி இல்லை எனக்கு. உன்னை தந்திரமாக கொண்டு வந்துதான் இந்த அம்மனுக்கு நான் பலி கொடுக்க போறேன். நான் என்ன செய்ய முடியும்? கட்டிய மனைவி என்று கூட பார்க்காமல் இந்த அம்மாவுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்துட்டேன். ஆனா நீ முக்கியமா அவ முக்கியமான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த தெய்வம் தான் முக்கியம், மனைவி முக்கியம் இல்லை. இதோ வருகிறேன். மனைவியார் வேற ஒன்றும் இல்லை, பொங்கல் செய்யணும், பூசை எட்டுட்டோம், இந்த அம்மனை விளங்க வேண்டும். அதனால வீட்டு கும்பிடணும்ல. மூன்று முறையாக நீந்து கும்பிட வேண்டும். சாமி, அந்த அம்மனுக்கு பொங்கல் வைத்து விட்டோம். பூஜை முடிந்து சரி, பாருங்கள் போகலாம். எங்கே? அதாவது தெய்வத்துக்கு மூன்று முறையாவது கும்பிட வேண்டும். ஒரு தெய்வத்தை எவன் வணங்காத இருக்கிறானோ கண்டிப்பா ஒரு நாளைக்கான அவதிப்படுவாங்க. தெய்வம் இல்லை என்று யார் ஒரு மதிக்காத நினைக்கிறானோ கண்டிப்பா எந்த நேரத்தினாலும் அவனுக்கு ஆபத்து வரலாம். பெண்களா இருந்தாலும் அவனை ஆண்கள் ஆடணும். அதாவது தெய்வத்தை வணங்க வேண்டும். நம்பினோருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன். நம்பாதவங்களுக்கு கண்டிப்பா தெய்வம் இல்லை, நம்பினவருக்கு கண்டிப்பா கடவுள் இருக்கிறார். அப்படி இருக்கிறார் போது இரண்டாவது முறையாக நம்ம வீட்டு கும்பிட வேண்டும். மன்னவா, ஏன் ஒரு தடவை கும்பிட்டா போதாதா? இரண்டாவது வாட்டி கும்பிட்டாதான் நல்லது நடக்கும். அதாவது மூன்றாவது முறையாக திரும்பவும் கும்பிட்டாதான் நம்ம செய்த பலன் பலிக்கும். சாவித்தல்யம்மா தாயே, இந்த பூமியில ஏன் பிறந்தேன் செல்லியம்மா, 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 நான் பொல்லாத பாவியான செல்லியம்மா, அம்மா செல்லியம்மா, பூமியிலே நான் பிறந்தேன் செல்லியம்மா, 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 பொல்லாத பாவியான செல்லியம்மா, இந்த பூமியில ஏன் பிறந்தேன் செல்லியம்மா, செல்லியம்மா,
வேதவள்ளி, அந்த அம்மாளை வணங்கினோம், 2 முறை வணங்கிட்டோம். 3வது முறை கண்டிப்பா நம்ம 2 பேருமே விழுந்து கும்பிடணும். அதனால அடியே தேவடியா, அடியே வேதவள்ளி, இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ளே உன்னுடைய உயிரை நான் பறிக்கல. என் பேர் உதயநாதன் இல்லை. போகலாம். எப்பயுமே 2 கும்பிட ஆகாது. இல்ல கருவாயா, 2 கும்பிட ஆகாது. 3வது கும்பிடு கும்பிட்டாதான் எங்கள் குடும்பம், என் மனைவி வயிற்றில இருந்து கருவம் தானாக பிறக்கும். கும்பிடலாமா சாமி? இழுத்து கும்பிட வேண்டும். இப்பேற்பட்ட துஷ்ட குணம் படைத்த இந்த அம்மனிடத்தில் வந்து கர்ப்பத்தோடு இந்த பொங்கல் பூஜை வச்சு சாமி கும்பிடு முசலியில் கொண்டு வந்து இதனமா அதை கர்ப்பத்தோடு என்னை கும்பிட சொன்ன என் கை காலெல்லாம் நடுங்குறது. எனக்கு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. போது வாங்க போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 2 கும்பிடு எப்பயுமே ஆகாது. 3வது கும்பிடு கும்பிட்டதான் ஆகும். நல்லதே நடக்கும், பழிக்கும். தாயே தாரணி தாயே நாராயணியே வேற தெய்வமும் இல்லை, வேற தெய்வமும் இல்லை. தாரணி தாயே நாராயணியே வேற தெய்வமும் இல்லை. அந்த நீராடு நெஞ்சா போராடு வாழ்வு நித்தமும் மாறவில்லை, எனக்கு நித்தமும் மாறவில்லை. தாரணி தாயே நாராயணியே வேற தெய்வமும் இல்லை. அம்மா நீராடு நெஞ்சா போராடு வாழ்வு நித்தமும் மாறவில்லை, எனக்கு நித்தமும் மாறவில்லை. தாயே தீராத வினை எல்லாம் தீர்ப்பவல்லியே, திட்டாடு பிள்ளைய பெற்றவள் தாயே. தீராத வினை எல்லாம் தீர்ப்பவல்லியே, திட்டாடு பிள்ளைய பெற்றவள் தாயே. ஆறார தாளத்து பாடினடியே, ஆறார தாளத்து பாடினடியே, முதல் அருளான ஞான பந்தத்திட்ட தாயே. தாரணி தாயே நாராயணியே வேற தெய்வமும் இல்லை, வேற தெய்வமும் இல்லை. அம்மா நீராடு நெஞ்சா போராடு வாழ்வு நித்தமும் மாறவில்லை, அம்மா நித்தமும் மாறவில்லை. பொங்கல் பூஜை நான் எதுக்கு வைக்க வந்திருக்கிறேன்னா, என் வயிற்றுல குழந்தை நல்லா பிறக்கணும். அந்த குழந்தைய நான் தூக்கிக்கிட்டு நானும் என் கணவரும் சந்தோஷமா உன் கோயிலுக்கு வந்து இன்னும் ஒரு தடவை உனக்கு பொங்கல் வச்சுட்டு போறேன். தாயே 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 செல்லியாரே செல்லியாரே எனது தாயே செல்லியாரே செல்லியாரே எனது தாயே செல்லியாரே கையில குட்டா பொறுத்தி போனா நல்லதில்லை. அம்மனை வணங்கிட்டு போங்கம்மா. இருக்குமா நேரம் பாத்தீங்க நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்து விட்டேன். நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் கேட்கறத நீ செய்யணும். பெண்ணே செல்லிராயம், உன் வேலை முடிஞ்சிச்சு, நீ போயிட்ட. என் வேலை முடியணும்ல. ஏய் அடியா செல்லிராயம், உன் கையில் என்னென்ன வைத்திருக்கிறாய்? சாட்டை, பிரபு, உடுக்கி, இது அத்தனையும் எனக்கு கொடுக்க வேண்டும். தருகிறாயா இல்லையா? Biasa lah bare.
ஆமாண்டா இதுதான்டா. என்னடா சுரா ஒரு எனக்கு கொடுத்தது என்ன கேட்கின்றாய்? உன் கையில் என்ன இருக்கிறது? சூலாயுதம், சாட்டை, சிற்றுடுக்கி, வேலாயுதம்.